Hello friends, welcome to Maha recipes. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா வெனிலா கேக் எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்கிரிடியன்ட்ஸை நான் எந்த ஸ்பூன்ல மெஷரிங் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்பூன்ல தான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன்ல மெஷரிங் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். நான் ஒரு ஸ்பூன் காமிச்சல, இந்த ஸ்பூனில் நான் மைதா 8 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் நான் ஆயில் 8 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் நான் பவுடர் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 மஞ்சக்கரு, அதாவது 2 முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வெள்ளைக்கருவை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைக்கருவில் நம்ம 8 டேபிள் ஸ்பூன் மைதா போடணும். உங்களுக்கு கெட்டி ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா காசி ஆற வச்ச பாலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சொன்னல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அகைன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்கிறது வெனிலா கேக், அதனால் நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 8 இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் செய்கிற பேனில் நம்ம பட்டரை தேய்ச்சிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பட்டரை நல்லா தேய்ச்சிட்டு மைதா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கேக் நல்லா வெளியே வரும். இந்த கேக் பேன் இல்லாதவங்க ஒரு திக்கான பவுலில் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மைதா யூஸ் பண்ணணும். மைதாவை அப்படியே நீங்கள் அந்த பேனில் ஃபுல்லாக தூவி விட்டிங்கன்னா பட்டரில் இது ஒட்டிக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வாட்டி இப்படி தட்டினா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த பேனில் ஊற்றிடலாம். நல்லா சமமாக இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி தட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணால் நம்மளோட கேக் ரெடி. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் நல்லா வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து இதில் குத்துனீங்கன்னா அதில் அப்படி ஒன்றுமே வரலன்னா நம்ம கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஃப்டான வெனிலா கேக் ரெடி. இந்த வெனிலா கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய். மணக்க மணக்க சமைக்கலாம், ருசிக்க ருசிக்க சாப்பிடலாம்.